சிங்கப்பூரில் மொத்தமே 3 டைப் ஆஃப் வீடு தான். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து காண்டோர்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பேசிக்காக இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக இருக்கும். இதிலே உள்ளே வந்து நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்க மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஜிம் இருக்கும், பார்ட்டி ஹால் இருக்கும், ஸ்விம்மிங் பூல், பேஸ்கெட் பால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க உள்ளே. இந்த காண்டோவில் இருக்க பீப்புளுக்குன்னு வந்துட்டு ஆக்சஸ் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இருந்தால் தான் உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஃபில் பண்ணணும், எந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் போட்டு. இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்விம் சூட் இல்லாமல் இறங்க விட மாட்டாங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்விம் சூட் போட்டு தான் உள்ளே போகணும். குழந்தைங்களுக்கு தனியாக, பெரிய பசங்களுக்கு தனியாக, அப்புறம் பெரிய ஆளுங்களுக்கு தனியாக வந்து ஸ்விம்மிங் பூலே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஜக்கூசி செட்டப்பும் சேர்த்துருக்கும். நம்ம வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஷவர், டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே அங்கே இருக்கும். இங்கே வந்துட்டு பாபிக்யூ செட்டப் வந்து ரெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்குது. உள்ளேயே வந்து வெண்டிங் மிஷின் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.